டேர்ம் இன்சூரன்ஸ் நம்ம எதுக்கு எடுக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்க வந்து ஒரு ஃபேமிலி இருக்கு, அந்த ஃபேமிலியில ஹஸ்பண்ட் மட்டும் தான் சம்பாதிக்கிறாரு, ஒய்ஃப் வந்து வீட்டில் இருக்காங்க, குழந்தை படிச்சுட்டு இருக்கு. ஹஸ்பண்டுக்கு நாளை பின்ன ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, அப்படி அந்த குடும்பத்துக்கு ஒரு இழப்பு வருது அப்படின்னா அந்த குடும்பம் நடுத்தருவில் நிற்கக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு யாருமே வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய சூழல்ல கிடையாது. இன்னும் எல்லாருக்குமே அவங்களோட வாழ்க்கை இருக்கு. அப்போ அந்த குடும்பத்துக்கான ஒரு பொருளாதார நிலையை வந்து உறுதி செய்யக்கூடிய ஒரு கடமை அப்படிங்கிறது அந்த குடும்ப தலைவருக்கு இருக்கு. அப்போ அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா இதுல எல்லாருமே நெகட்டிவா என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, நம்ம என்ன இருப்போம் இருக்க மாட்டோம்னு சொல்லி நம்ம மேலேயே யாராவது இன்சூரன்ஸ் எடுப்பாங்களா, இதெல்லாம் வந்து அபசகுணம் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. இங்கதான் நீங்க வந்து பகுத்தறிஞ்சு யோசிக்கணும். இப்ப நம்ம வந்து வண்டிக்கு இன்சூரன்ஸ் எடுக்கணும். வண்டிக்கு எதுக்கு எடுக்கிறோம்? நம்ம வந்து எது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, நம்ம வந்து வண்டி நம்ம எடுத்த உடனே வண்டி ஆக்சிடென்ட் ஆயிருமா என்ன, காருக்கு எதுக்கு வந்து இன்சூரன்ஸ் எடுக்கிறோம். ஸோ வந்து ஏன்னா நம்ம கொரோனாலாம் பார்த்துருக்கோம், ஒரு லைஃப்பை எப்படி வந்து சேஞ்ச் பண்ணியிருக்குங்கிறத உணர்வு பூர்வமாக நம்ம நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அப்போது நம்ம நம்பி ஒரு மனைவி இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு வந்து நம்ம பாதுகாக்கிறது, அந்த குடும்பத்துக்கான பொருளாதார சுதந்திரத்தை உறுதி செய்வது, நம்ம இல்லைன்னாலும் நம்ம அந்த குடும்பம் நம்ம இருந்தபோது என்ன லைஃப் ஸ்டைலில் இருந்ததோ அதே லைஃப் ஸ்டைலை கடைசி வரைக்கும் அவங்க ஃபாலோ பண்ணுறதுக்கான ஒரு பொருளாதார விஷயத்தை வந்து உறுதி செய்யக்கூடியது அப்படிங்கிறது அந்த குடும்ப தலைவருடைய பொறுப்பு. அப்போ வீட்டில் சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும். இது ஒன்று.